நியூட்ரிஷன் ஃபுட் எடுத்து வெயிட் லாஸ் பண்ண போகிறீங்கன்னா இந்த 3 டிப்ஸை வந்து நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். அப்போ தான் நீங்கள் ஒரு எண்ட் ரிசல்ட்ஸ் எடுக்கிறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணுறதுக்காக நம்மளோட நியூட்ரிஷன் ஃபுட் எடுக்கணும்னு நினைக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். ஆனால் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணும்பொழுது இந்த 3 டிப்ஸையும் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களோட எண்ட் ரிசல்ட்ஸ் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி குயிக்காக வந்து கிடைக்கும். ஓகே, அது என்னென்னன்றதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் வெயிட் லாஸ் பண்ண போகிறீங்கன்னா என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது, வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு எந்தெந்த விஷயத்தை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணணும், இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக தெரிஞ்சுக்கிட்டா தான் உங்களோட வெயிட்டை வந்து நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி குறைக்க முடியும். நம்ம பார்க்க போகிற முதல் டிப்ஸ் கேலரி மேனேஜ்மெண்ட். வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு கேலரி மேனேஜ்மெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்களோட வெயிட் வந்து எவ்வளோ இருக்குது, நீங்கள் ஒரு நாளைக்கு வந்து எவ்வளோ கேலரி வந்து எடுத்துக்கிறீங்க, உங்கள் உடம்புக்கு வந்து எவ்வளோ ரெக்யூர்மெண்ட் இருக்குது, இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக தெரிஞ்சுக்கிட்டு அதை நீங்கள் ஃபாலோ பண்ணால் தான் உங்கள் வெயிட் வந்து ஈஸியாக குறையும். நான் கேலரி மேனேஜ்மெண்ட் தெரியாமல் நான் வெயிட் லாஸ் பண்ணுறதுக்காக ஷேக் எடுத்துக்கிறேன், இது கூட எனக்கு பிடிச்ச ஒரு சில உணவு நான் சேர்த்து எடுத்துக்கிறேன் அப்படின்னாலும் உங்களால் வந்து வெயிட் குறைக்க முடியாது. நீங்கள் ஒரு நாளைக்கு வந்து 1000 கேலரிக்குள்ளே உணவு எடுத்துக்கிறீங்கன்னா அதை நீங்கள் 3 வேளையாக கரெக்டாக பிரித்து எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா ஏதாவது கேலரி எடுத்துக்கிறீங்கன்னா அந்த கேலரியை வந்து எப்படி பர்ன் பண்ணணும் அப்படின்றதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் கரெக்டாக டயட் வந்து ஃபாலோ பண்ணணும். இது தெரியாமல் நான் வெயிட் லாஸ் பண்ணுறதுக்காக ஷேக் எடுத்துக்கிறேன், அஃப்ரெஷ் எடுத்துக்கிறேன், இதில் இருக்கிற ஒரு சில சேலட்ஸும் சேர்த்து எடுத்துக்கிறேன், ஆனாலும் எனக்கு வெயிட் குறையல அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா இந்த கேலரி மேனேஜ்மெண்ட்டை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணுறீங்களா அப்படின்றத முதல்ல நீங்கள் செக் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரியல அப்படின்னா உங்களோட வெல்னஸ் கோச்சுக்கிட்ட கால் பண்ணி கேளுங்க, எனக்கு கேலரி மேனேஜ்மெண்ட் வந்து சொல்லிக் கொடுங்க, நான் எவ்வளோ கேலரி வந்து ஒரு நாளைக்கு எடுத்துக்கணும் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்கள் வெயிட் லாஸ் வந்து ஈஸியாக பண்ணலாம். செகண்ட் டிப்ஸ், ஸ்லீப். நைட்டில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நிறைய பேர் வந்து தூங்குறதே கிடையாது. 12 மணி 1 மணி வரைக்கும் கண் மூடிச்சிட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி நைட்டில் தூங்காமல் இருக்கும்பொழுது உங்களோட ஹார்மோன் வந்து இன்பேலன்ஸ் ஆகும். இதனாலேயும் உங்களோட வெயிட் லாஸ் ஆகிறதுல ஸ்ட்ரகிள் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஒரு சிலர் சொல்கிறாங்க, நான் ஷேக் அஃப்ரெஷ் இதெல்லாம் கரெக்டான டைமுக்கு தான் சார் எடுத்துக்கிறேன், ஆனால் என்னோடய ஒர்க்கு அந்த மாதிரி இருக்குது, இல்லை நைட்டில் எனக்கு தூக்கம் வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு ரொம்ப நேரம் கண் முழிச்சிட்டு இருக்கீங்க. ஸோ இந்த மாதிரி இருந்தாலுமே உங்களுக்கு வந்து வெயிட் வந்து குறையாது. இந்த மாதிரி ஒரு தவறு பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அதை வந்து ஸ்டாப் பண்ணிக்கோங்க. நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் நைட் ஒரு 9:30க்குள்ளே தூங்கணும், மார்னிங் வந்து ஒரு 5 o'clock வந்து வேக்கப் இருக்கிற மாதிரி இருக்கணும். ஸோ இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா உங்களோட வெயிட் வந்து ஈஸியாக குறைக்கிறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேர்ட் டிப்ஸ், இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது, ஹாப்பியான மைண்ட் செட் இருக்கணும் உங்ககிட்ட. நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் எந்த அளவுக்கு ஹாப்பியாக சிரிச்சுக்கிட்டு இருக்கீங்களோ அப்போ தான் உங்களோட வெயிட் நல்லா ஈஸியாக குறையும். அதை விட்டுட்டு ஒரு சிலர் வந்து எதுக்கு எடுத்தாலும் கோவப்படுறது, டென்ஷன் ஆகிறது, டிப்ரெஷனுக்குள்ளாகிறது, ஸோ இந்த மாதிரி இருக்கீங்க அப்படின்னாலும் உங்களால் வந்து வெயிட் லாஸ் பண்ண முடியாது. இன்னும் ஒரு சிலர் இந்த மாதிரி பண்ணுவாங்க, எனக்கு வந்து வெயிட்டே குறையலை, நான் ஷேக் எடுத்துக்கிறேன், அஃப்ரெஷ் எடுத்துக்கிறேன், எல்லாம் தான் ஃபாலோ பண்ணுறேன், எனக்கு வெயிட்டே குறையலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் டென்ஷன் ஆகுறாங்க. ஃபர்ஸ்ட் நீங்கள் ஒரு விஷயத்தை வந்து தெளிவாக புரிஞ்சுக்கணும். நீங்கள் என்னதான் நியூட்ரிஷன் ஃபுட் எடுத்துக்கிட்டாலும் உங்களோட மைண்ட் செட் வந்து கரெக்டாக இல்லை அப்படின்னா நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி உங்களோட கோலை வந்து அச்சீவ் பண்ண முடியாது. உங்களோட மைண்ட் செட் வந்து கரெக்டாக இருக்கணும். மற்றவங்களுக்கு வெயிட் குறையுது அப்படின்னா எனக்கும் வந்து வெயிட் குறையும் அப்படின்ற மைண்ட் செட் உங்களுக்குள்ளே வரணும். நான் கரெக்டாக ஃபாலோ பண்ணுறேன், நான் டெய்லி பேஸில் மெடிடேஷன் பண்ணுறேன், நல்ல ஹாப்பியான மைண்ட் செட்டில் இருக்கிறேன், ஸோ இந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் வந்து உங்களுக்கு வரணும். ஸோ இப்படி இருந்தால் தான் உங்களுக்கு வந்து நல்ல வெயிட்டும் குறையும், உங்களோட ஹெல்த்லேயும் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் வந்து கிடைக்கும். நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணுறதுக்காக நம்மளோட நியூட்ரிஷன் ஃபுட் எடுத்துகிட்டு இருக்கும்பொழுது இந்த 3 டிப்ஸையும் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். உங்களோட வெயிட் லாஸில் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி ஒரு நல்ல ரிசல்ட்ஸ் வந்து கிடைக்கும். ஓகே, நீங்கள் வெயிட் லாஸ் ஃபேட் லாஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டு கோச்சிங்கோட நம்மளோட நியூட்ரிஷன் ஃபுட் தேவை அப்படின்னா டிஸ்பிளேல தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள், நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம். நெக்ஸ்ட் இது மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கோட பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹேவ் எ கிரேட் டே.